ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபியூச்சர் மொபைல்ஸ் தாம்பரம். நீ நம்ம பார்க்க போற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ எயிட் 5G. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கும் போது டெட் ஆயிருக்கு, கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். நம்ம செக் பண்ணி பார்த்தா இது CPU தான் கம்ப்ளைண்ட். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் ஐசி வரும், CPU ரேமும் வரும். இது ரேமையும் CPU நம்ம எடுத்து பக்காவா எடுத்து ரீவால்வ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். நீங்க ஒரு மொபைல் ஷாப் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த மொபைலை வந்து எப்படி ரெடி பண்ணதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பும் ஐசி எப்படி ரிமூவ் பண்றது எல்லாமே பக்காவா வந்து வீடியோ எடுத்து நான் வந்து அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபியூச்சர் மொபைல்ஸ். இதுதான் வந்து ரெனோ எயிட் 5Gயோட மதர் போர்டு. இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, யூஎஃப்எஸ் இருக்கு, பக்கத்துல CPU ரேம் இருக்கு. இந்த மாடல் பாத்தீங்கன்னா டபுள் லேயர் ஐசி வரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், கீழே CPU மேல ரேம் இருக்கு. இப்போ நம்ம இதை தான் நம்ம வந்து எடுத்து ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கான வீடியோ தான் இது. பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஷீல்டை கட் பண்ணுங்க. ஷீல்டு கட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து ப்ராப்பரா வந்து கட் பண்ணுங்க. பிளேடோ சப்போஸ் கட்ரோ இல்ல கிரைண்டிங் மிஷினோ வச்சு பக்காவா ப்ராப்பரா கட் பண்ணுங்க. ஏன்னு கேக்குறேன்னா ஒரு காம்பனண்ட் மேல நீங்க லைட்டா புஷ் பண்ணா கூட அந்த காம்பனண்ட் வந்து டேமேஜ் ஆயிரும். உங்களுக்கு தெரியாது, மேல நார்மலா இருக்கும்போது தெரியாது, லைட்டா தானே பட்டுன்னு சொல்லி விட்டுருவீங்க. ஆனா அதுதான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால வந்து நீங்க வந்து ஷீல்டை கட் பண்ணிட்டு ப்ராப்பரா கட் பண்ணிட்டு ஒரு டைம் வந்து நீங்க வந்து ஐ ஸ்கேன் பண்ணிக்கோங்க. எங்கன்னா தப்பு பண்ணிருக்கோமா சொல்லி இது பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க ப்ராப்பரா வந்து கட் பண்ணுங்க. நானும் வந்து கொஞ்சம் சேஃபா தான் பொறுமையா தான் வச்சு கட் பண்றேன். அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐசியை நம்ம எப்படி ரிமூவ் பண்ண போறோம், அதை வந்து அந்த சைடை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இப்போ இந்த சைடு வந்து 4 பக்கம் காம்பனண்ட் இருக்கு, இந்த சைடு ஐசி இருக்கு. இப்போ அதனால அதெல்லாம் யோசிச்சு கரெக்டா வந்து இந்த சைடு தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி அந்த டைம்ல வந்து அந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைட்டா. பாத்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இந்த சைடு தான் வந்து இன்சர்ட் பண்ண போறேன். அதனால வந்து நான் இந்த சைடு வந்து நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிளேடு வந்து கீழே இருந்து விட போறோம். மேல இருந்து விட்டோம்னா ஐசி பிச்சுட்டு வந்துடும். அதனாலதான் வந்து அதை ட்ராக்ல வந்து பிச்சுக்கிட்டு வந்துடும். அதனாலதான் வந்து நான் இந்த சைடு மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரியும், பக்காவா ரிமூவ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டிங் டேப் இருக்கு பக்கத்துல, யூஎஃப்எஸ் இருக்கு. நம்ம ஓவர் ஹீட் கொடுப்போம், ஏன்னா ஒரு 400 அபவ் கொடுப்போம் நம்ம. அதனால வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து அதை ஒட்டிக்கோங்க. நீங்க சும்மா அவ்வளவு பெரிய டெக்னீஷியன்லாம் இருந்தாலும் கொஞ்சம் சேஃபா இருக்கும். நம்மளுக்கு 2 வேலை இருக்காது, இல்லைன்னா அதையும் எடுத்து நம்ம ரீவால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பரா வந்து செய்யணுமோ அதுக்கு ஏத்த மாதிரியே நீங்க வந்து ஹீட்டிங் டேப் ஒட்டி பக்காவா ரெடி பண்ணிக்கோங்க. இல்ல ஹீட்டிங் டேப் வச்சுட்டு மேல ஒரு பிளேடு கூட வைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு ஹீட் போகக்கூடாது, அது வந்து மெல்ட் ஆகக்கூடாது. அதனாலதான் நம்ம வந்து ஹீட்டிங் டேப் போடுறோம். ஓகே, பக்காவா நம்ம வந்து டேப் வந்து ரெடி பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சைட்ல இருக்க க்ளூ எல்லாம் வந்து ரிமூவ் பண்ண போறோம். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஐசி வந்து லிஃப்ட் பண்ணும்போது சைட்ல இருக்க காம்பனண்ட் தூக்கிட்டு வந்துடும் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த சைட்ல இருக்கிற வந்து க்ளூ வந்து கட் பண்றோம். நான் வச்சிருக்க ப்ளோயர் வந்து பாத்தீங்கன்னா குயிக் 861 ப்ரோ. இந்த மாடல் வச்சிருக்கேன் நான். இதுல வந்து நான் வந்து ஹீட் வந்து 280 வச்சிருக்கேன், ஏர் வந்து 30 வச்சிருக்கேன். அதனால அது அந்த ஹீட்டையும் ஏரையும் காட்டி ப்ளோயர் வச்சு நான் வந்து சைட்ல இருக்க க்ளூவை மட்டும் ரிமூவ் பண்றேன். பாத்தீங்கன்னா ப்ளோயரை வச்சு நான் வந்து சைட்ல இருக்க க்ளூவை மட்டும் ரிமூவ் பண்றேன். கொஞ்சம் ப்ராப்பரா வந்து ஸ்லோவா பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்லோ. பொறுமையா பண்ணுங்க, ரொம்ப அவசரம் கிடையாது. அதே மாதிரி வந்து பிளேடை வந்து வச்சு ஸ்கிராச் பண்ணாதீங்க. சும்மா லைட்டா மேலோட்டமா அந்த ஒரு புண்ணு உங்களுக்கு அடிபட்டுச்சு, அதுல காயம் இருக்கு, அதை நீங்க துடைக்கும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரியா ரொம்ப சாஃப்டா வந்து கிளீன் பண்ணுங்க. ரொம்ப அழுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருக்க ப்ராடக்ட் டேமேஜ் ஆகும். நமக்கு தேவையில்லாத வேலை தான் நடக்கும். அதுல இருந்து ஜம்பர் அடிக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். அதனால வந்து ப்ராப்பரா பண்ணுங்க, ரொம்ப ஸ்லோவாவே பண்ணுங்க, ஒன்றும் அவசியம் கிடையாது. அதுக்குதான் வந்து ஹீட்டை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எடுத்தோடனே ஹை ஹீட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப மெல்ட் ஆகும், வந்துடும் சீக்கிரம். பட் இருக்கிற உள்ள ட்ராக் எல்லாம் வந்து கொஞ்சம் பேர்ன் ஆயிடும். அதனாலதான் ரொம்ப ஹீட் வச்சு
நம்ம இது பண்ணலாம், கிளீன் பண்ணலாம். பட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஐசி உப்பிடும், போர்டு வந்து கொஞ்சம் உப்பிடும். அதனாலதான் வந்து உங்களுக்கு கம்மி ஏர் கொடுத்து நான் உங்களுக்கு பண்ண சொல்றேன். ஓகே, ப்ராப்பரா பண்ணிட்டு இது சுத்தி 4 பக்கமும் பண்ணணும். ஏன்னா எங்கெங்க க்ளூ இருக்கோ அங்க எல்லா இடத்துலயுமே ரிமூவ் பண்ணாதான் நம்ம வந்து ஐசி எடுக்கும் போது எந்த ஒரு காம்பனண்ட்டும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்மளுக்கு வந்து ஐசி மட்டும் தனியா வரும். அதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஐசி இது க்ளூவை கிளீன் பண்ண சொல்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக வந்து க்ளூவை கட் பண்ணி இப்போ வந்து நம்ம ஐசியை வந்து லிஃப்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஹேர் வந்து 380 100ல வச்சிருக்கேன். ஹேரு ஹீட் வந்து 380ல வச்சிருக்கேன். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா கொடுத்து ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு ஓரமா நம்ம பார்த்தோம்ல அந்த சைட்ல இருந்து தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லிஃப்ட் பண்ண போறோம். கொஞ்சம் லைட்டா ஹீட் ஆகும். ப்ளோயரை வந்து நீங்க வந்து சுத்திட்டே இருங்க. ஏன்னு கேளுங்கன்னா ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க வந்து போர்டோட வந்து உப்பிடும். அதனாலதான் வந்து ப்ளோயரை வந்து ரொட்டேஷன்லயே வைங்க. அப்பதான் வந்து எல்லா இடத்துலயுமே ஹீட் காட்ட முடியும், ஹீட் வரும். கீழேயும் அதுக்கேற்ற மாதிரி மெல்ட் ஆகும். பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுங்க, லைட்டா பிளேடை வந்து இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணி லைட்டா லிஃப்ட் பண்ணீங்களா ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். அது பாத்தீங்கன்னா கீழே இருக்க நம்ம சிபியூ தான் ரெடி பண்றோம். நான் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டா வந்து புஷ் பண்ணி எடுக்கிறேன். பட் வந்து அந்த இடத்துல வந்து லைட்டா தூக்கிடுச்சு. உடனே என்ன பண்றேன், நான் அதர் சைட்ல இன்னொரு சைட்ல வந்து தூக்கத்துக்கோசம் ட்ரை பண்றேன். பாத்தீங்கன்னா பக்காவா வந்து பினிஷிங்கா எந்த ஒரு ட்ராக் டேமேஜ் இல்லாம வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆற விடும். ஒரு சில பேர் இந்த தப்பு தான் பண்றது, உடனே வந்து எல்லாத்தையும் இது பண்ணும். கொஞ்சம் 2 நிமிஷம் வந்து ஹீட்டை வந்து கம்மி பண்ண அடுத்தது வந்து ஃப்ளெக்ஸ் போட்டு பிபிடி கொஞ்சம் லைட்டா அப்ளை பண்ணிட்டு நாய்ஸ் கொண்ட பிபிடி வந்து 183 அதுல யூஸ் பண்ணிருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால வந்து அந்த ஈக்குவல் கொண்டு வரதுக்கு தான் நம்ம வந்து 83 வந்து யூஸ் பண்ணி அந்த மெல்ட்டுக்கு வந்து கொண்டு வர போறோம். நம்ம வச்சிருக்க 183 பிபிடியோட இது மிக்ஸ் ஆகி ஒரே இதுக்கு வரும். அதனாலதான் வந்து நம்ம கிளீன் பண்ணும்போது பிபிடி போட்டு பக்காவா கிளீன் பண்ணணும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. ப்ராப்பரா வந்து ரொம்ப ஸ்லோவாவே பண்ணுங்க, ஒன்றும் அவசரம்லாம் இல்லை, பொறுமையா பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு காம்பனண்ட் வந்து ஒன்னோட ஒன்று டச் ஆகினாலும் உங்களுக்கு கஷ்டம். அதை வரைக்கும் பாத்தீங்கன்னாலும் தெரியும். எனக்கே ஒரு காம்பனண்ட் வந்து விசிட்டர் வந்து என்னோட சேலரியில வந்து ஊத்திட்டு இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மொத்தமா போச்சுன்னா வேஸ்ட்டு. நான் வச்சிருக்க வந்து விக்கு போட்டு கிளீன் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணுங்க. ரொம்ப அழுத்தி பண்ணீங்கன்னா ஒன்று டேமேஜ் ஆயிடும். ஒரு பேடும் வந்து சேர்ந்துரும். அதனால வந்து அதுக்கு ஒரு யூவி மாஸ்கிங் போட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால வந்து ஸ்லோவா பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ராப்பரா வந்து பொறுமையா பண்ணுங்க. ஃபுல்லா எந்த அளவுக்கு நம்ம கிளீன் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வேலை வந்து கரெக்டா வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும். அதுக்கு தான் வந்து பொறுமையா கிளீன் பண்ணும். நான் யூஸ் பண்ற விக் வந்து பாத்தீங்கன்னா ஒய்சிஎஸோட விக் நல்லா தான் இருக்கு. நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பாத்தீங்கன்னா பக்காவா ப்ராப்பரா கிளீன் பண்ணுங்க. விக்கு போட்டு தொடச்சு வந்து தின்னர் ஊற்றி பக்காவா ரிமூவ் கிளீன் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும். சும்மா பல பலன்னு இருக்கு. பாத்தீங்களா எந்த அளவுக்கு பேட் வந்து கிளீன் ஆயிருக்குன்னு பாத்தீங்களா? பாருங்க, சுத்தி பாருங்க, எதனா ட்ராக் மிஸ்ஸிங்கா, இல்ல கட் ஆயிருக்கா, இல்ல ஒரு காம்பனண்டோட டேமேஜ் ஆயிருக்கா, எல்லாம் சுத்தி ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஐசியை வந்து கிளீன் பண்ண போறோம். அதே மாதிரியே தான் ஃப்ளெக்ஸ் பிபிடி போட்டு வந்து அந்த அந்த ஈக்குவல் கொண்டு வந்துடணும். பிபிடியை போட்டு அதோட பழைய ஈக்குவல் கொண்டு வந்துடணும். போட்டு கிளீன் பண்ணிருங்க. ஆனா ஆல்ரெடி பேஸ்ட் இருக்கு, அதுல ஒட்டிட்டு தான் இருக்கு. பரவாயில்ல, ஒரு டைம் வந்து பேஸ்ட் போட்டு பிபிடி போட்டு ஃப்ளெக்ஸ் போட்டு கிளீன் பண்ணுங்க. கிளீன் பண்ணிட்டு ப்ளோயர்ல வந்து அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ளூ ரிமூவ் பண்றதுக்கு என்ன சொன்னோம், 280 30 ஆரோ அதே வச்சு
ப்ளோயரை சும்மா காட்டி காட்டி எடுங்க, ரொம்ப அதுலயே வைக்காதீங்க. சால்ரிங்கும் வச்சுக்கோங்க, ப்ளோயரும் வச்சுக்கோங்க. லைட்டா காட்டிட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் லைட்டா மெல்ட் ஆகும்போது சால்ரிங் கிளீன் ஆகும். அந்த இடம் பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க கிளீன் ஆகுறது. இதுவும் ரொம்ப ஸ்லோவா பண்ணுங்க. ரொம்ப அழுத்தி பண்ணாலும் ட்ராக் ஒன்னோட ஒண்ணு மெர்ஜ் ஆயிரும். அதுக்குதான் வந்து ஸ்லோவா பண்ணுங்கன்னு சொல்றது. நானும் வந்து வீடியோ வந்து ஸ்பீடுல கூட போடல, ஸ்லோவா தான் காட்டுறேன். பாருங்க எந்த அளவுக்கு வந்து நம்ம பர்ஃபெக்டா கிளீன் பண்ணாலும் அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து ஸ்லோவா பண்றது. ஓகே, கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் ஃபிளெக்ஸ் இது பண்ணி பிபிடி போட்டு இந்த கார்பன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். நம்ம எடுக்கும் போது சரி, அதில் நம்ம ஹீட் பண்ணும்போது கார்பன் வந்து ஃபார்ம் ஆயிடும். அதனால வந்து ஒரு சில பேட் எல்லாம் வந்து தெரியாது. உடனே வந்து நீங்க என்ன பண்ண மறுபடியும் இன்னொரு தடவை வந்து ஃபிளெக்ஸும் பிபிடியும் அப்ளை பண்ணி சால்ட்டிங்க வச்சு அந்த பேடை கிளீன் பண்ணீங்கன்னா சூப்பரா வரும். பாருங்க உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வரது. இப்போ பிபிடி கம்மியாயிடுச்சு, பேட் எல்லாம் வந்து கிளீனா இருக்கு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் லைட்டா பிபிடி எடுத்து அப்ளை பண்ணிட்டு பேடை கிளீன் பண்ண பாருங்க. நீங்க ஃபுல் சைடு எல்லாமே பக்காவா பிபிடி அப்ளை பண்ணியாச்சு. ஒரு விக் எடுத்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இருந்ததுல கொஞ்சம் இதுவா இருக்கும். விக்கை வந்து நல்லா வந்து ப்ராப்பரா கட் பண்ணிட்டு லைட்டா மேல வச்சு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணாதான் உங்களுக்கு அது மெல்ட் ஆகும். உடனே தேய்க்க கூடாது. ஸ்லோவா அப்படியே பொறுமையா அதுல ஃபர்ஸ்ட் இது பண்ண மாதிரி தான் ஸ்லோவா இது பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகி பர்ஃபெக்டா வந்திருப்பாங்க. இப்போ லைட்டா தின்னர் ஊற்றி ஃபுல்லா க்ளீன் பண்ணுங்க. தெரியுதுன்னா உங்களுக்கு பேடு இந்த அளவுக்கு க்ளீனா இருக்குது. நெக்ஸ்ட் இதை எடுத்து ஓர வச்சுட்டு அடுத்தது சிபியூ ரேம், அந்த சிபியூ இருக்கும்ல அந்த சைடு எடுத்துக்கோங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்டட் தான், பேஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். இதையும் அதே மாதிரியா இது ஃப்ளெக்ஸ் போட்டு பிபிடி போட்டு கொஞ்சம் 2 மோட மெர்ஜ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ளெக்ஸ் கிளீன் பண்ணுங்க. சாரி, அந்த பிளாக் பேஸ்ட்டை வந்து கிளீன் பண்ணுங்க. இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ரிசல்ட் வந்து பக்காவா வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளோயர்ல வந்து நம்ம அந்த பிளாக் பேஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஃபாஸ்டா வந்துடும். ஃபர்ஸ்ட் ஸ்லோவா பண்ணி கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து காட்டணும். அதுக்கு தான் வந்து ஸ்லோவா பண்ணீங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு வரும். பார்த்தீங்கன்னா இதையும் வந்து விக்கை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க.
பாருங்க எந்த அளவுக்கு clean ஆகுது பாருங்க. இந்த பேடு இந்த பேடுமே டேமேஜ் இல்லாம பர்ஃபெக்ட்டா வருது பாருங்க. லைட்டா தின்னத ஊத்தி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ரீகால் பண்ணி வைக்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அது பாட்டுல அது கரெக்டா உட்காரும். முதல்ல ஹீட்டை மட்டும் கொடுத்தா போதும். கொஞ்சம் ஒரு ஹீட்டை கொடுத்து நம்ம உட்கார வச்சோன்னா நமக்கு தெரியும் அந்த செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம லைட்டா ஹார்ட்னஸ் சேஞ்ச் பண்ணா போதும். அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கரெக்டா உட்காந்துரும் அதோட பிளேஸ்ல. பாருங்க சுத்தி சுத்தி எதனா க்ளூ இருந்தா க்ளீன் பண்ணிக்கோங்க. நீட்டா க்ளீன் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது வந்து எப்படி சொல்லுதுன்னா நம்ம ரீகால் பண்ணி வைக்கும் போது அது கொஞ்சம் லைட்டா ஒரு மேடு மாதிரி ஆகிடும். அது வந்து ப்ராப்பரா வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணிக்கோங்க. சேம் இதே தான் இதுவும். க்ளூ ஃப்ளெக்ஸு பிபிடி ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி ப்ளோயரை எடுத்து பிளாக் பெஸ்ட்லாம் வந்து பக்காவாக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு டவுட் வரும். நடுவில் வந்து ஒரு சில கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஏன்னு கேளுங்க, நம்ம மேலே டெஸ்ட் பண்ணும்போது அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான் அது. அதனால் வந்து அந்த கெப்பாசிட்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து யூவி பேஸ்ட்டை வந்து போட்டு மாஸ்கிங் பண்ணிடணும். வைக்கலாம். வச்சாலும் 100% எனக்கு தெரிஞ்சு நான் வச்சது எல்லாமே வந்து ஃபெயிலியர் தான். நீங்க பண்ணா பண்ணுங்க. இல்லைன்னா வந்து அதே மாதிரியே ப்ராப்பரா இருந்ததுன்னா ஓகே தான். மேக்ஸிமம் நீங்க பிபிடி வச்சு கிளீன் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே வெளியே வந்துடும். தேவையில்லை. நீங்க பார்த்தாலே தெரியும் பாருங்க. பிபிடி வச்சு கிளீன் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிமூவ் ஆயிடும். ஃபுல்லா போன் ஆயிருக்கும் பேட்ஸ் எல்லாமே. நீங்க ப்ராப்பரா பிபிடியை வச்சு அந்த பேடை வந்து கிளீன் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து விக்கை போட்டு கிளீன் பண்ணுங்க. அவ்வளோதான் வந்து ப்ராசஸ் முடிஞ்சு ஐசி கிளீன் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரீபால் பண்ணோம். இதுல ஒரு சில பேர் வந்து ரீபால் பண்றது வந்து சில பேர் வந்து ரொம்ப ஹீட் வச்சு உப்புதுன்னு சொல்றீங்க, ரீபால் வர மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. இது பாருங்க உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன் நானு. ப்ராப்பரா சொல்றேன் பாருங்க. ரீபால் பண்றது யூனிவர்சல்ல பண்ணாலும் சேம் இதே தான். அதோட மாடல்ல பண்ணாலும் சேம் இதே தான். நீங்க வந்து ப்ராப்பரா வந்து ஹீட் கொடுக்கணும். பாருங்க விக்க போட்டு பக்காவா கிளீன் பண்ணிருங்க. பின்னர் ஊற்றி கிளீன் பண்ணி பார்த்தீங்களா பர்ஃபெக்டா இருக்கா? எந்த ஒரு பார்ட்ஸ் டேமேஜ் இல்லை, எந்த ஒரு கனெக்டிவிட்டி ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கல. இந்த மாதிரியா பர்ஃபெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிபி ரிசல்ட் வந்து ஃபோன் வந்து மொபைல் ரெடி ஆயிடும். பார்த்தீங்கன்னா இதோட சென்சில வந்து நம்ம எடுத்து கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. மேலே ஐசி அதுக்கு மேலே வந்து ஸ்டென்சில் வச்சுட்டு 183 பிபிடியை வந்து கொஞ்சம் ட்ரை சால்டா பண்ணிடலாம். எப்படின்னா கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு காட்டன்ல வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ட்ரை ஆக்கிடுங்க. வாங்கிட்டு நம்ம நான் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். இப்போ அந்த பெண்டு டீசரை வச்சு பிடிச்சிட்டு இப்போ ஹீட் கொடுக்கறது பாருங்க சுத்தி கொடுங்க. ஏன்னு கேளுங்கன்னா அப்பதான் வந்து உப்பாது. அதுவும் ஒரு மெட்டல். அதனால வந்து அந்த ஷீட் வந்து திக்னஸ் கம்மினால என்ன ஆயிடும்னா மெல்ட் ஆகி தூக்கிடும். ஒரு சில பேர் அதுதான் வரமாட்டேங்குதுன்றீங்க. அதை சுத்தி 360 வந்து கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே கீழே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீபால் வந்து பர்ஃபெக்டா வரும். எந்த ஒரு இதுவும் இருக்காது. பாத்தீங்கன்னா நான் எதுக்கு பிளேடு போடுறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ஒரு பேடு வந்து சின்னதா இருக்கும், ஒரு பேடு பெருசா இருக்கும். அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் நீட்டா ஆக்கி கொடுத்துரும். இப்போ லாஸ்டா ஒரு தடவை வந்து பிபிடி அப்ளை பண்ணிட்டு பிளேடு அதே பிளேட்ல வச்சு கிளீன் பண்ணிடுங்க. கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து டியூசர்ல பிடிச்சிட்டு மறுபடியும் ரொட்டேஷன் 360 ரொட்டேஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் தூக்கவும் தூக்காது. இப்போ ஒரு கார்னர்ல வந்து மேலே கீழே பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா வந்துச்சு பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும் பர்ஃபெக்டா இருக்கு. லைட்டா ஃபிளெக்ஸ் ஊத்துட்டு லைட்டா ஒரு ஹீட்
ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா 330 ஏர் வச்சிருக்கேன். அப்படின்னா ப்ராப்பராக வருது பார்த்தீங்களா? எந்த ஒரு இதுவும் கிடையாது. தட்டுறது, டின்னர் ஊற்றி க்ளீன் பண்ணுறது எதுவுமே இல்லை. பர்ஃபெக்டாக வந்துச்சு. அதில் ஒரு சில பால்ஸ்லாம் வந்து சென்சிலே இருக்கு. பட் பரவாயில்ல, நான் எடுத்து வச்சுக்கிறேன். திருப்பி வச்சு பார்த்தோம். பரவாயில்ல, வரல. வந்துச்சா லக்கு, இல்லைன்னா வேஸ்ட்டு தான். சரி, இப்போ அது முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் ரேம் இது பண்ணுறோம். அதே சேம் பொசிஷன் தான். கரெக்டாக வைக்கிறோம். இப்படியே வந்து அப்ளை பண்ணுறோம். 360 ரொட்டேஷன் பண்ணிட்டு மேலே கீழே பண்ணீங்கனாலே ஓகே தான். உங்களுக்கு அந்த ஒரு இது சென்சில் வந்து ஹீட் ஆகி உப்பாது. பாருங்க, செகண்ட் டைம் பண்ணுறேன். க்ளீன் பண்ணி பக்காவாக பிளேடு போட்டு மறுபடியும் ஃப்ரீசர் தூக்கி பிடிச்சி ஹீட் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக வரும் பாருங்க. எடுத்து இது ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் ஆகும். நான் அது வந்து வீடியோவில் போடல. நார்மலாக தின்னர் போட்டு க்ளீன் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கக்கூடாது. ஒன்று வந்து சின்ன சின்ன வந்து டாட்ஸ் இருக்கு, இது இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு ஐசியை. தெரியும் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு தெரியுதா உங்களுக்கு? அந்த நடுவில் வந்து யூவி மாஸ்கிங் போட்டுக்கோங்க அந்த கெப்பாசிட்டி இருக்கிற இடத்துல. மொத்தம் தெரியும் ஐசி எந்த அளவுக்கு. இப்போ வந்து ஐசி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். லைட்டாக ஃப்ளெக்ஸ் போடுங்க. இதில் ஒரு டிப்ஸ் இருக்கு, அதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஐசி உட்காந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு இப்போ வந்து ஐசியை வந்து உட்கார வச்சுருங்க. எந்த ஷேப்புன்னு சொல்லி அது ப்ராப்பராக பார்த்துருங்க. ஐசி வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு கால் வந்துடுச்சு. அதனால வந்து உங்களுக்கு வந்து அந்த ஐசி ரிமூவ் வைக்கிற வீடியோ வந்து நான் வந்து எடுக்கலை. கால் பண்ணனால வந்து வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வைக்கிறேன் நான். ஹீட் பண்ணும்போது எனக்கு கால் வந்துச்சு, அதனால வந்து அந்த வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ரேம் உங்களுக்கு போடும்போது வீடியோ ப்ராப்பராக அதோட அலைன்மெண்ட்ல கரெக்டாக வச்சிருங்க. ஒரு டைம் செக் கூட பண்ணிக்கோங்க கரெக்டாக வைக்கிறோமான்னு சொல்லி. நான் தப்பாக வச்சேன்னா வேஸ்ட்டு தான். ஒர்க் பண்ணது இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணதுலாம் வேஸ்ட் ஆகிடும். நான் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அலைன்மெண்ட்டை ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹீட் வச்சு ஐசியை உட்கார வச்சிட்டேன். இப்போ ரேம் மட்டும்தான் உட்கார வைக்கிறேன். இதே மாதிரி சுற்றி ரேமுக்கும் ஃப்ளெக்ஸ் பேஸ் போட்டு ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த ட்ரிக்ஸ் என்னன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுற ஃப்ளெக்ஸை வந்து நீங்கள் ஹீட் பண்ணும்போது நான் வச்சிருக்க ஹீட் வந்து 380 100 ஏர் வச்சிருக்கேன். நீங்கள் அதை ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளெக்ஸ் ஃபுல்லாக வெளியே வந்துடும். அப்போ நினச்சிக்கலாம் ஓகே மெல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. உள்ள லைட்டாக ஷேக் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் உங்களுக்கு சைடில் இருக்க தெரியுதா? எந்த ஃப்ளெக்ஸும் போடவே இல்லை. லைட்டாக போட்டாலே அது ஹீட் பண்ண உள்ள இருக்கிற ஃப்ளெக்ஸ் வந்து வெளியே வரும். எல்லா இடத்துலையும் பரவி வரும். லைட்டாக வந்து ஷேக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஷேக் பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஷேக் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் ஹீட் ஆறட்டும். எந்த அளவுக்கு ஹீட் ஆறணுமோ அந்த அளவுக்கு